இந்த சின்ன சின்ன விஷயங்களை போயிட்டு நீங்க சீமானை ட்ரோல் பண்றதுனால ஒன்றும் உங்களுக்கு லாபம் அடைய போறதே கிடையாது. வளர்ந்து வரக்கூடிய ஆளுமைகளை திமுகவோ திமுக அனுதாபிகளோ நகைச்சுவையாளர்களா மாத்தி தான் ஒழிச்சிருக்கிறாங்க. இப்ப அதே மாதிரி டாக்டிக்ஸ் யாருக்கு எதிராக யூஸ் பண்ணுவாங்க? இன்னொரு வளர கட்சி யாரு? சீமான். அவங்க யூஸ் பண்ணிட்டு போலாம். அதை தெரிஞ்சுதான் எதிர்கொள்றாரு சீமான். ஒரு கட்சியினுடைய தலைவர் தன் காரை வழிமறிக்கிறாங்க, தொண்டர்கள்லாம் ஓடி போறாங்க யாருன்னு பாக்குறதுக்கோ அவரு இறங்கி போறாரு. உணர்ச்சி வயப்படக்கூடிய ஒரு ஆளு. திமுகவை மிக கடுமையா விமர்சனம் பண்றாரு. இப்ப திமுக கார ஒருத்தர் அடிக்க போயிருக்காரு. இப்ப திமுகவோட பி டீம் தான் சீமான் சொல்லுவாங்க எங்க போயிருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அவர் வந்து ஒரு கட்சி தலைவர், அவர் இடத்துல போய் பேசிட்டு வராருன்னும் போது அந்த இடத்துல வழிமறிச்சு அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க திமுக தாவேகா தானே போட்டின்னு சொன்னீங்க. நீங்க திமுக இருக்கிற வேலை தான் தீவிரமா பார்க்கணும். உங்களை யார் எதிர்த்தாலும் என்ன பண்ணாலும் கண்டுக்கிறாம போயிருங்க. அப்ப என்னன்னா உங்களை வந்து டைவர்ட் பண்ற யுக்தியில சீமான் வெற்றி பெறாருன்னு அர்த்தம். அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல ஊடகவியலாளர் திரு அருள்மொழிவர்மன் சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், சமீபத்துல ரொம்ப இல்ல, நேத்து தான் நடந்துச்சு இந்த ஒரு இன்சிடென்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா, கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்துல வந்து அரசு பணி செய்யறவங்க வந்துட்டு ஒரு மாநில மாநாடு மாதிரி நடத்துறாங்க. அதுல ஒரு 20 அம்ச கோரிக்கை எல்லாம் வச்சு இதுல தலைமை ஏற்று பேச வந்து நாம் தமிழர் கட்சி வந்து சீமான் ஐயாவை இன்வைட் பண்றாங்க. அவரும் அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு வெளியில வரும்போது பாதி தூரம் கார்ல டிராவல் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த மாவட்டத்துல இருக்க திமுக நிர்வாகி அவரை போயிட்டு காரை வழிமறிச்சு அவர்கிட்ட வந்து தகாத வார்த்தைகள் எல்லாம் பேசுது. இது ஒரு பக்கம் இருக்கு. சோ நம்ம நாம் தமிழர் ஐயா என்ன பண்ணி கீழே இறங்கி அவரை அடிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு பெரிய விஸ்வரூபமா அதை வந்துட்டு ஏன் அடிச்சாருன்றதை விட அடிச்சிட்டாரு இந்த மாதிரி நடந்துகிட்டாரு பப்ளிக்ல வேற மாதிரி ட்ரோல் பண்ணி பேசுறாங்களே சார், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நான் வந்து எப்படி பாக்குறேன்னு கேட்டா, ஒரு மீம் ஒண்ணு வந்துச்சு. மீம் வந்து உண்மையா பையங்க ரெண்டாவது. பட் மீம் பிடிச்சிருந்தது என்னன்னா, நீங்க வழக்கம் போல சீமான் சொல்றது எல்லாமே கதை நம்பிட்டாங்க, உண்மையா ஒரு பிளாக் பெல்ட்ங்கிறதும் கதை நம்பிட்டானுங்க போல் இருக்குன்ற ஒரு மீம் ஒண்ணு பார்த்தேன். அதுதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அப்கோர்ஸ் நான் வீடியோ நம்ம வந்து, நீங்க ஏதாவது சீமான் அடிச்ச மாதிரி வீடியோ பாத்தீங்களா? இல்ல, அந்த வீடியோ நாங்களும் பாக்கும்போது அவர் அடிச்ச மாதிரி அவரு போய் அடிச்சாரு அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் எதுவும் கிடையாது. ஆனா அவர் அடி வாங்கி இருக்கிறாருங்கிறதுக்கான ஆதாரம் அவருடைய கண்ணத்துல தெரியுது, கண்ணத்துல முகத்துல உடல்ல தெரியுது. அப்போ அவர் வந்து ஒரு கட்சி தலைவர், அவர் இடத்துல போய் பேசிட்டு வராருன்னும் போது அந்த இடத்துல வழிமறிச்சு அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் தொடர்ச்சியா திமுகவை மிக கடுமையா விமர்சனம் பண்றாரு. இப்ப திமுக கார ஒருத்தர் அடிக்க போயிருக்காரு. இப்ப திமுகவோட பி டீம் தான் சீமான் சொல்லுவாங்க எங்க போயிருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, உண்மையிலே தெரியல. இப்ப என்னன்னா, இப்போ சீமான் வந்து இறங்கி போய் அடிச்சுட்டாரு பாத்தீங்களா, ஒரு தலைவர் பாக்ஸிங் பண்றாருன்னா என்னால புரிஞ்சுக்க முடியல. ஒரு கட்சியினுடைய தலைவர் தன் காரை வழிமறிக்கிறாங்க, தொண்டர்கள்லாம் ஓடி போறாங்க யாருன்னு பாக்குறதுக்கோ அவரு இறங்கி போறாரு. உணர்ச்சி வயப்படக்கூடிய ஒரு ஆளு. பட் அவர் அடிச்சாரா இல்லையாங்கதான் நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி வீடியோ எதுவும் வெளியே ஆகல. 30 பேர் சேர்ந்ததா சொல்றாங்க, போட்டு கும்மாங்குத்து குத்தானதா சொல்றாங்க. எதுக்காக அவர் அடி வாங்கினாரு, எதுக்காக வழிமுறைக்கு வந்தாருங்கிறது நம்ம அவரை தான் கேட்கணும். ஆனா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மட்டமான மலினமான ஒரு அரசியல். கருத்தியல் ரீதியா கருத்து வைக்கணும், கருத்தை எதிர்க்க முடியலையா அமைதியா போயிடணும். அதுக்காக வம்படியா நான் சண்டைக்கு போவேன் அப்படின்னா அது வந்து யாருக்குமே ஆரோக்கியமானது கிடையாது. இவ்வளவு ஆரோக்கியமற்ற அரசியல் தான் அந்த திமுக தோழர் முன்னெடுத்திருக்கிறாரு. அவர் அதை கைவிடணும். இப்ப அவர் கைவிடாம இருந்தாருன்னா, இப்ப இந்த மாதிரி நாளைக்கு வேற ஒரு காரை மறிச்சாருன்னா, இங்க 30 பேர் இருக்கிறாங்க வளர்ற கட்சி, இன்னொரு இடத்துல ஒரு நாளைக்கு விஜய் கட்சியவே மறிச்சுன்னா ஒரு 300 பேர் இருப்பான். இன்னும் போட்டு அடிப்பான்னு வச்சுக்கோங்களேன், தேவையான பிரச்சனை வரும், களத்துல சிக்கல் நிறைய உருவாகும். அப்போ கிரவுண்ட் ரியாலிட்டிங்கிறத புரிஞ்சுக்கணும். முதல்ல தோழர்கள் வந்து கருத்து சண்டைய மேடைகள்ல மட்டும் வச்சுக்கிறணும். அதை விட்டு கிரவுண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா சிக்கல் நிறைய உங்களுக்கு தான் ஜாஸ்தி. அப்ப அதை தவிர்க்கணுன்றதான் என் பார்வை. அதனால இவர் அடிச்சுட்டாரா புடிச்சுட்டாராங்கிறத ரெண்டாவது, முதல்ல வந்த முறையே தப்பு இல்ல. இன்னொரு குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சில மீடியாக்கள் வந்துட்டு அந்த இடத்துல கேமராலாம் போக்கஸ் பண்ணும்போது இவர் அடிச்சுட்டாருங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசினாலும், இன்னொரு பக்கம் போலீஸ்லாம் வந்து வீடியோ எடுத்துட்டு தான் இருந்தாங்க, யாருமே வந்துட்டு கண்டிக்கல, அரெஸ்ட் பண்ணல, எதுவுமே பண்ணல. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மத்த ஆதரவாளர் தான் போயிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்துட்டு இல்ல. அது வந்து சொல்றாங்கன்னா மேபி அதுக்கு சில வாய்ப்புகள் இருக்கு. நானும் நேர்ல பாக்கல. ஆனா போலீஸ் வீடியோ எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எதிர்கட்சிக்காரங்க இல்ல, ஆளுங்கட்சி திமுக தான் அட்டாக் பண்ண போறது.
எதிர்கட்சியில இருக்கிறவங்க தான் இப்ப நாம் தமிழர் கட்சி. அப்ப அவருடைய கோவம், அவருடைய ஆற்றாம, அவர் அடிக்கிற சீன்ஸ் எல்லாம் கிடைச்சதுன்னா நம்ம எக்ஸ்க்ளூசிவா இருக்கும், பாலிமர் சேனலுக்கு வித்துடலாம் ட்ரை பண்ணிருப்பாங்க. அவரை வம்பு இழுத்த மாதிரி தானே இருக்கு. அதுக்கு தானே வம்புக்கு இழுக்கிறதுனா அவங்க அரசியலே, வம்புக்கு இழுப்பதுதான் அவங்க அரசியலே. இடுமாவனங்க ஒரு தடவை மேடல பேசிக்கிட்டு இருந்தாரு, திட்டினாங்க. காளியம்மாள் அக்கா கட்சியில இருக்கும்போது மேடல பேசிட்டு இருந்தாங்க, திட்டினாங்க. திட்டுறதை விட சார் அந்த அக்கா பேசிட்டு இருக்கும் போது சாராய பாட்டில் கல்லு வீசினாங்க. அவங்க இன்னும் என்ன வீசுன்னு சொன்னாங்க. அப்புறம் நம்ம தம்பி அங்க ஒருத்தர் இருக்கிறாரு, ஹிம்லர்னு ஒரு தோழர் இருக்காரு, அவரு பேசும்போது மேடை ஏறி அடிக்க வந்துட்டாங்க. மைக்கெல்லாம் பிரச்சனை என்னன்னா அவங்கள்ட்ட பேச சரக்கு இல்லை, பேச கண்டென்ட் கிடையாது. என்னடா நம்ம பேச கண்டென்ட் இல்லாத போது ஒரு குட்டி கட்சி, நம்ம பார்த்து வளர்ந்த பசங்க அவங்கள போட்டு இப்படி அடிக்கிறாங்களேன்னும் போது அவங்களால தாங்க முடியல. ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப நீ கருத்துல அடிக்க முடியாது, உனக்கு கிட்ட இருக்கிறது ஆயுதம் மட்டும்தான். அறிவாயுதத்தால சண்டை போடுறவன்ட்ட நீ உன் வெறுங்கை ஆயுதத்தை வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. உங்களுடைய கொட்டம் அடக்கப்படும், உங்களுடைய இந்த தவறான பாதைகள்லாம் மாற்றப்படலை அப்படின்னா மக்களே உங்களை மாத்திருவாங்கிறதுக்கான உதாரணங்களை தான் அதெல்லாம் பாக்குறேன். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா திமுக, இன்னொரு பக்கம் அதிமுக. இவங்களுடைய வாக்கு எண்ணிக்கையை பார்க்கும்பொழுது நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வர ஒரு கட்சியா இருந்தாலும் அங்கேயும் பாத்தீங்கன்னா வாக்கு எண்ணிக்கை அதிகமா தான் இருக்கு, வாக்காளரோட ஆதரவும் நல்ல அதிகமா தான் இருக்கு. சோ இதெல்லாம் அவங்க யோசிச்சுதான் வரக்கூடிய எலெக்ஷன்ல எங்க இவரு நமக்கு எதிர்கட்சியாவோ இல்ல வின் பண்ணிடுவாருன்ற ஒரு பயத்தினால இந்த மாதிரி பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா எதிர்கட்சியில இருக்கக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய ஆளுமைகளை திமுக அனுதாபிகளோ நகைச்சுவையாளர்களா மாத்திதான் ஒழிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய அரசியல் வரலாற்றிலேயே. இப்போ எம்ஜிஆர் வளர்ந்தாரு, எம்ஜிஆர் மலையாளி, எம்ஜிஆர் கூத்தாடி, எம்ஜிஆர் ஒரு பெண் பித்தர், இப்பெல்லாம் மோசமான விஷயங்கள் எல்லாம் பேசி பார்த்தாங்க. ஆனா பருப்பு வேகல. ஏன்னா எம்ஜிஆர் அதை தாண்டி வின் பண்ணி ஜெயிச்சுட்டாரு, ஜெய்சாண்டிக்கா போயிட்டாரு. சாகர வரல அவர் தான் முதலமைச்சரா இருந்தார் அளவுக்கு அவர் கொண்டு போயிட்டாரு. அப்புறம் எதிரில் இருக்கிறவங்க அப்படி பேசி பார்த்தாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா விஜயகாந்துக்கு ரொம்ப நல்லா பொருந்தும். விஜயகாந்த் ஐயா நல்லா வளர்ந்துட்டு வந்தாங்க, எதிர்கட்சியாக எல்லாம் வந்தாங்க, ஆளுங்கட்சி ஆவதுக்கான அனைத்து தகுதிகளும் இருந்த ஒரு கட்சியாக அது இருந்துச்சு, அவருமே இருந்தாரு. ஆனா பாத்தீங்கன்னா சீண்டி பார்த்தாங்க, ஞாபகம் இருக்கா? பத்திரிகையாளர்கள் சீண்டுவாங்க, மத்தவங்க சீண்டுவாங்க. மக்களை கூட்டு வைக்கும் போது அவர் ஒரு முழு நேர அரசியல் நகைச்சுவையாளரா, பொலிட்டிக்கல் கமெடியனா மாத்தினாங்க. அவர் என்னடா உயர் நிலையில வருது, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் இப்படிலாம் பேசி அவரை வச்சு மிமிக்ரி பண்ணி அவரை போட்டு ட்ரோல் பண்ணி முடிச்சு விட்டாங்க. வைகோ அப்படிதான் பண்ணாங்க. விஜயகாந்த், வைகோ இவங்க எல்லாரையும், டிஆர் உட்பட எல்லாரும் மாதிரி முடிச்சு விட்டாங்க. டிஆரால எந்திரிக்க முடியல, பட் அதோட அப்படிலாம் பண்ணி விட்டாங்க. இப்ப அதே மாதிரி டாக்டிக்ஸ் யாருக்கு எதிராக யூஸ் பண்ணுவாங்க? இன்னொரு வளர கட்சி யாரு? சீமான், அவங்க யூஸ் பண்ணிட்டு போலாம். இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனல் டைப்ஸ். வைகோவா இருக்கட்டும், விஜயகாந்தா இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், எல்லாம் எமோஷனல் கேரக்டர்ஸ். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிற புள்ளி அங்கதான் இருக்காங்க. அந்த உணர்வு மிக்க நபர்களா இருப்பாங்க, மனிதர்களா இருப்பாங்க. டக்குன்னு ஒருத்தர் ரியாக்ட் பண்ணுவாங்க, அந்த நபர்களை பிடிச்சி டார்கெட் பண்ணா முடிஞ்சிடும். அப்ப அதை அவங்க ரொம்ப பிளானா தான் பண்றாங்க. அதை தெரிஞ்சுதான் எதிர்கொள்றாரு சீமான். நீ என்ன பண்ணணும்னு தெரியுண்டா, நான் மூத்தவங்களுக்கு நீங்க பண்ணதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறேன், நீ என்னை எதுவும் நம்புறாரு. ஆனா பட் அவரும் சில சமயங்கள்ல ஒரு தடவை மேடை டக்குனு இறங்கிட்டாரு. பாத்தீங்கன்னா அதெல்லாம் தவிர்த்திருக்கணும். நானே கூட பல தடவை சொல்லியிருக்கிறேன். அவ்வளவு தூரம் உணர்ச்சிவசப்படக்கூடாது. மேடைகள் நின்று பேசுறானா அவங்க பாதுகாவலர்கிட்ட சொல்லி, கட்சி தம்பிகள்கிட்ட சொல்லி அவனை ஒப்புறப்படுத்துங்க, அப்புறம் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லணும். காவலர்கிட்ட சொல்லி பேசியிருக்கணும். அவர் ஏதோ பத்திரிகையில வந்திருக்கிறாரு, திமுக ஆதரவு பத்திரிகைன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி உணர்ச்சிவசப்படாம கொஞ்சம் மைன்யூட்டாவும் ஹேண்டில் பண்ணணும் சில இடங்கள்ல. அதையும் டிடிவி எல்லாம் பாருங்க, எவ்வளவோ கேள்வி கேட்கறாங்க, சிரிச்சிங்கன்னே பேசுறாரு. அவரும் என்ன வேணா கேளுங்க, என்னங்க நீங்களாம் ஆட்சிக்கே வர முடியாதுங்க. ஆமாங்க, ஆட்சிக்கு வர முடியாதுதான், ஆனா நாங்க இல்லாம யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. பேசுறாரா இல்லையா? அந்த மாதிரி கடந்துட்டு போக வேண்டியதுதான். ரொம்ப இதை சீரியஸா எடுத்துக்கூடாது. கிரவுண்ட் பாலிடிக்ஸ் வேற. நீங்க டாக் ஆஃப் த டவுனா இருக்கிறதுக்கு எவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கீங்களோ அதை மட்டும் பாருங்க. இவங்கெல்லாம் கண்டுக்க கூடாது. சரி, இப்போ திமுக காரங்க இந்த வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கள பார்த்து இப்போ வளர்ந்து வர அடுத்த கட்சி பாத்தீங்கன்னா தாவேகா, அவங்களும் இதே மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் எங்க பார்த்தாலும் என்ன நடந்தாலும் இதே மாதிரிதான் ஆப்போசிட்டா ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய மோட்டிவேஷன் என்னவா இருக்கு? இல்ல, அவங்களுடைய தடுமாறுதுன்னு அர்த்தம். அப்புறம் நீங்க திமுக வர்சஸ் தாவேகா தானே போட்டின்னு சொன்னீங்க. நீங்க திமுக இருக்கிற வேலை தானே தீவிரமா பார்க்கணும். உங்களை யார் எதிர்த்தாலும் என்ன பண்ணாலும் கண்டுக்கிறாம போயிருங்க. அப்ப என்னன்னா உங்களை டைவர்ட் பண்ற யுக்தியில சீமான் வெற்றி பெறாருன்னு அர்த்தம்.
இன்னொன்னு இதுல எங்க தாவக ரோல் வந்துச்சு எனக்கு தெரியல. தாவக எதுக்கு இதை வந்து இப்போ எதிர்க்கணும், எதுக்காக இதை ட்ரோல் பண்றாங்க? ஒருவேளை அவங்களுக்கு பயம் வந்திருக்கலாம் இல்லையா, எங்க நம்மளுடைய ரசிகர்கள் வந்து இன் ஃபியூச்சர்ல வந்து ஆதரவாளரா மாற போறாங்க, இல்ல இல்ல, அவங்க அவர்கிட்ட போயிடுவாங்களோன்ற ஒரு எந்த பயம். இஷ்யூல ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க தான் முக்கியம். ம். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல போயிட்டு நீங்க சீமான ட்ரோல் பண்றதுனால ஒன்றும் உங்களுக்கு லாபம் அடைய போறதே கிடையாது. சீமான் இப்ப RSS மேடையில போய் பாரதியாரை பத்தி பேசிட்டாருங்க, ஐயோ அப்படின்லாம் பேசுறாங்கல்ல, அதை குறித்து தாவேக்காவோட நிலைப்பாடு என்ன? தாவேக்காவின் நிலைப்பாடு என்ன? தாவே என்ன பேசியிருக்கு வாய் திறந்து? இது அது விஜய் என்ன சொல்லியிருக்கிறாரு? பாரதியார் ஒரு பார்ப்பனர், ஒரு RSS இந்துத்துவ சனாதவாதி சொல்லியிருக்கிறாரா? ஏதோ பாரதியார் ஒரு விடுதலை பெற்ற தியாகி, அவர் நம்ம போற்றணும், பாராட்டணும், எங்க வேணா பாராட்டணும்னு சொல்லியிருக்கிறாரா? ஏதாவது இந்த பக்கம் நில்லு, இல்ல இந்த பக்கம் நில்லு, அதாவது ஒரு பக்கம் நின்றுதான் ஆகணும், ஏதாவது பேசியிருக்காங்களா? பேசல. அதுலலாம் ஒரு கருத்தியல் விவாதம் வரக்கூடிய தளங்கள்ல பேசினா பரவாயில்ல. இந்த ரோட்ல போறவன் வரவன் குடிச்சு சண்டை போட்டான், இது அவங்க சேர்ந்துக்கிறாங்க அப்படின்னா அவ்வளவுதான் உங்க தரன்னு அர்த்தம். அதெல்லாம் பத்தி பேசுறதை விட ஆக்கப்பூர்வமா சிந்திங்க, கிரவுண்ட்ல போய் ஒர்க் பண்ணுங்க, கருத்தியலை தெரிஞ்சுக்கங்க, அரசியலை உள்வாங்குங்க, மக்கள் அரசியலை பண்ணுங்க. சீமான் இருக்க வந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சாரா, இல்ல விஜய் இருக்க சீமான் கட்சி ஆரம்பிச்சாரா? கிடையாதுங்க. 2 பேரோட ஒரு புள்ளி இணையறாங்கன்னா திமுக எதிர்ப்பு தான். அந்த வேலையை பார்க்க சொல்லுங்க. ரொம்ப நன்றி சார், நிறைய கருத்துக்களை எங்களோடய பகிர்ந்துட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றிமா, நன்றிமா.